நாட்டில் எரிபொருள் இருப்பு மற்றும் தட்டுப்பாடின்றி விநியோகம் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்பு. முதல் கையெழுத்தில் தொடங்கிய மகளிர் விடியல் பயணம் திட்டத்தில் 897 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொடங்கிய திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் எதிரொலிப்பதாக எக்ஸ் பதிவு. கடந்த தேர்தலை விட 14 தொகுதிகளில் குறைவாக போட்டியிட திமுக முடிவு என தகவல். 2021இல் 173 தொகுதிகளில் களமிறங்கிய நிலையில் வரும் தேர்தலில் 159 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதிக கட்சிகள் இருப்பதால் 5 தொகுதிகளை ஏற்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியதாக மாநில செயலாளர் பே சண்முகம் பேட்டி. இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் வரும் தேர்தலை சந்திப்போம். எண்ணிக்கைக்காக கூட்டணியை விட்டு செல்ல மாட்டோம் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. திமுக கூட்டணியில் தொகுதிகள் குறித்து முடிவு செய்ய நாளை மீண்டும் கூடுகிறது மார்க்சிஸ்ட் மாநில குழு. நேற்று 10 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்திய நிலையில் நாளை மீண்டும் ஆலோசனை. திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் நாளை விசிக்கு அவசர ஆலோசனை. திருமாவளவன் தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தேர்வு செய்யப்பட்ட 115 வேட்பாளர்கள் நாளை பனையூர் அலுவலகத்திற்கு வருமாறு அழைத்துள்ள தவேக தலைமை. வேட்புமனுவுடன் வழங்க வேண்டிய ஆவணங்களை சரிபார்ப்பதற்கான அழைப்பு என தகவல். பாஜகவில் கட்சியை இணைத்து 2 ஆண்டுகளாகியும் பொறுப்பு வழங்காததால் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய சரத்குமார். அதிருப்தியில் இல்லை, ஆனால் ஆதங்கத்தில் இருப்பதாக பேட்டி. இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை ஏன் தொடங்கக்கூடாது என ஆதரவாளர்கள் கேட்கின்றனர். தற்போதைக்கு கட்சியை புதுப்பிக்கும் எண்ணம் இல்லை என்றும் சரத்குமார் விளக்கம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்படுறீங்களாப்பான்னு சொல்றாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியை மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்று சொல்லி. தவேக தலைவர் விஜய் ஒரு தலைவரே கிடையாது. கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை அழைத்து பேசியதே அதற்கு சான்று என பாஜகவின் சரத்குமார் பேட்டி. மதிப்பீடு ஒண்ணுமே கிடையாது, தலைவனே கிடையாது. பேட்டி அளித்த போது தனது ஆதரவாளரிடம் கோபப்பட்ட சரத்குமார் செய்தியாளரின் கேள்விக்கு அருகே அமர்ந்திருந்தவர் பதில் கூறியதால் ஆத்திரம். இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்றீங்க. தொடர்ந்து சரிந்து வரும் முட்டை கொள்முதல் விலை. ஒரு முட்டை விலை 20 காசுகள் குறைந்து ₹4.25 காசுகளாக நிர்ணயம். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வீடு வீடாக சென்று தேர்தல் அழைப்பிதழை வழங்கிய மாவட்ட தேர்தல் அதிகாரி. தேர்தல் நாளில் சுற்றமும் சூழ வருகை தந்து வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள். காஞ்சிபுரத்தில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற சாம்சங் தொழிலாளர்கள் தடுத்து நிறுத்தம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 27 பேருக்கு மீண்டும் பணி வழங்காததற்கு கண்டனம்.
சேலம் உத்தம சோழபுரத்தில் அரசு பேருந்து மோதி 8 பேர் உயிரிழந்த விவகாரம். ஓட்டுநர் ஐயந்துரையை பணியிடை நீக்கம் செய்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் நடவடிக்கை. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை கோயிலில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கிய லட்டு பிரசாத விநியோகம். வணிக சிலிண்டர் கிடைத்ததால் லட்டு தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கல். பனிப்பொழிவால் ரம்மியமாக காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீரின் பலேசா நகரம். உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயிலை சூழ்ந்துள்ள வெண்பனி. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஈரானிடம் உள்ள ஏவுகணையால் பெர்லின், பாரிஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரங்களை தாக்க முடியும். இந்திய பெருங்கடலில் தாக்குதல் நடத்த முயன்றதை சுட்டிக்காட்டி இஸ்ரேல் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல 48 மணி நேரத்திற்குள் அனுமதி அளிக்க வேண்டும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு. அமெரிக்காவிற்கு சொந்தமான எரிசக்தி, தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களை தாக்குவோம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க கெடு விதித்த அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் ராணுவம் பகிரங்க மிரட்டல். இஸ்ரேலின் திமோனா நகரம் மீது ஏவுகணை வீசி தாக்கிய ஈரான். இடைமறித்து தாக்க முயன்று தோல்வியடைந்த இஸ்ரேல். இஸ்ரேலின் நராத்தில் குடியிருப்பு பகுதிகளை தாக்கிய ஈரானின் ஏவுகணை. 90 பேர் வரை காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். வங்கதேசத்தின் ஜமல்பூரில் பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே இருந்த மிதவை பாலம் உடைந்து விபத்து. தண்ணீரில் விழுந்த 5 குழந்தைகள் உயிரிழப்பு. 5வது நாளாக திமுக வேட்பாளர்கள் நேர்காணலில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்கள் பங்கேற்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் ஆலோசனை. அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த நாளை காலை சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த முடிவு எட்டப்பட வாய்ப்பு. திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. தாங்கள் வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என வேல்முருகன் உறுதி. கூட்டணி குறித்து ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவு செய்வோம் என அறிவிப்பு. விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை, மும்முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். வழக்கமாக எல்லோரும் சொல்வதையே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். திமுக கூட்டணியில் இருந்து தவக வெளியேறியது குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில்.
கட்சி விட்டு வெளியேறான்னா ஆட்சி சரின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. இது ரொம்ப நல்ல ஆட்சி, நான் வெளியேறேன் சொல்ல மாட்டாங்களே. அதனால் வழக்கமாக சொல்கிறார், அவ்வளோதான். நான் எப்படி பார்த்து அப்படி பார்ப்பேன்.